ஸோ இங்கே பாருங்கள், ஸோ அந்த யூவி லைட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கே ஒரு இடத்துல வச்சுட்டாலே போதும், ஜன்னல் பக்கமோ எங்கே கொசு அதிகமாக வருதோ அந்த இடத்துல வச்சுருங்க. அதுதான் வந்து மற்ற பேட்டுக்கும் இதுக்கும் ஹைலைட்டட் ஃபீல். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொசு, எக்கச்சக்கம். இப்போ வந்து நார்மல் மோடில் தான் இருக்குது. டெக்ஸ்கால் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த ஹால்ஹோப் பிராண்ட்லேருந்து மஸ்கிட்டோ ட்ராப்போட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ப்ரோ இருக்குது, மஸ்கிட்டோ பேட்னா எடுத்து அடிக்க போகிறது தானே. இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொசு பேட்டை சும்மா அதை இப்படி வச்சா போதும், அதுவே வந்து அட்ராக்ட் பண்ணி சாவற மாதிரி ட்ராப் மோடு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு நீங்கள் சார்ஜே பண்ண தேவையில்ல, ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணலாம். மஸ்கிட்டோ அட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூவி லைட் கொடுத்துருக்காங்க, லைட் வெயிட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இந்த மஸ்கிட்டோ பேட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஹால்ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியஸ் மோடு 2 to 4 hours சார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாரண்டிக்கு ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஸோ இங்கே ஹால்ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்ஜிங் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நல்ல மெட்டீரியல்லாம் வந்து செம்ம ஹை கிரேட் மெட்டீரியல். இங்கே பாருங்கள், ஸோ நார்மல் பேட்டோட இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இங்கே பாருங்கள், இங்கே வந்து சார்ஜ் த மஸ்கிட்டோ பேட் 5 volt ரேட்டட் இன்புட்டு, 400 volt டிசி வரைக்கும் இது வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் வெறும் 4 hours வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். வோல்டேஜ் வர இங்கே பாருங்க, சில்ட்ரன் எலக்ட்ரிக்யூட்டட் ஆகிடும், ஹசார்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்குது, இங்கே க்ரே கலர், இங்கே ஒயிட் கலர். ஸோ பார்க்க வந்து நல்லாயிருக்கு. இது ஆன் பண்ணோடனே இங்கே வந்து லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன் ஆஃப். இங்கே அழுத்தினோடனே ரெட் கலரில் வரும். சப்போஸ் லைட் வேணும்னா லைட்டை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இங்கே கீழே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த லைட்டை தான் வந்து மஸ்கிட்டோ அட்ராக்ட் பண்ணும் மோஸ்ட்லி, யூவி லைட்டு. லைட் வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆன் ஆன் ஆஃப். இங்கே பட்டன் இருக்குது, ஸ்லைடு மாதிரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ டைப் சி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் டைப் சி கிடையாது, நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி தான். யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவல் வந்து என்ன, இப்போ சார்ஜிங் போர்ட் என்ன எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன், சார்ஜிங், அதுக்கப்புறம் ஹவு டு யூஸ். ஸோ 3 மோட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இங்கே வந்து ஆக்சுவலாக இது வந்து சென்டர். இப்போ வந்து வெறும் இது மட்டும் தான் ஆன் ஆகும், லைட் ஆன் ஆகாது. கீழே இறங்கினா ஆஃபு, ஆன் பண்ணால் வெறும் இது மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை நான் இன்னும் மேலே இன்னும் ஒரு சுவிட்ச் இருக்குது, அது வந்து ஆன் டூ, சரிங்களா. அதில் வந்து லைட் எரியும். இதுவும் இருக்கா, இது நம்ம அழுத்த வேண்டியது அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், நீங்கள் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணதால அதுவே பெருசாக இதாக இருக்கும். ஸோ என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு இப்படி வச்சாலே இன்செக்ட் இந்த லைட்டுக்கு வந்து அதுவே செத்து போயிடும். ஸோ நீங்கள் வந்து அழுத்தணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் வந்து நார்மல் மஸ்கிட்டோ பேட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம். இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஒருத்தரையும் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சும்மா அதை அப்படி அந்த பொசிஷனில் வச்சுட்டோம் அப்படின்னா அது ஆன்லேயே இருக்குது, லைட்டும் எரியுது, மஸ்கிட்டோ வந்து இதில் வந்து அட்ராக்ட் பண்ணிவிட்டு செத்து போயிடும், சரிங்களா. இன்னும் இல்லை நான் மேனுவலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நடுவில் வச்சிங்கன்னா மேனுவலாக நீங்கள் அழுத்தும் போது ஆன் ஆகும், சரிங்களா. இல்லை ஆஃப் பண்ணி வைக்கணும் சில்ட்ரன்ஸ் சேஃப்டிக்குனா கீழே ஃபுல்லாக ஆகிட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இதுதான் இதில் யூஸ் கொடுத்துருக்க மோட்ஸ். ஸோ சார்ஜிங் கேபிளும் வந்து உங்களுக்கு கூடவே கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒயிட் கலரு. இந்த மஸ்கிட்டோ பேட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வெயிட் வந்து கம்மி. அது வெயிட் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 246 கிராமு. ஸோ நீங்கள் கையில் யூஸ் பண்ணும்போது இந்த ரிஸ்ட் பெயின்லாம் இருக்காது, சரிங்களா. பவர்ஃபுல்லான பேட்ரி, பட் வெயிட் வந்து வெறும் 246 கிராம் தான். ஸோ சார்ஜரில் ப்ளக்இன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, சுவிட்ச் ஆன் பண்ணோடனே இந்த இடத்துல வந்து சார்ஜிங் இண்டிகேஷன் மாதிரி அதே லைட்டில் வந்து 4 hours வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ண. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ அந்த யூவி லைட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த லைட்டு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே எங்கேயாவது இன்செக்ட், மஸ்கிட்டோன்னு இல்லை, எந்த இன்செக்ட், ஃப்ளையிங் இன்செக்ட் எல்லாமே வந்து அந்த ஃப்ளைஸ் எல்லாம் உட்காரும் போது இதுவாகிடும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபுல்லாக ஆனில் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து அட்ராக்டிவ் மோட். இன்செக்ட்லாம் இங்கே ஒரு இடத்துல வச்சுட்டாலே போதும், ஜன்னல் பக்கமோ எங்கே கொசு அதிகமாக வருதோ அந்த இடத்துல வச்சுருங்க, வச்சுட்டா அவ்வளோதான், ஓவர். ஸோ பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. லைட்டு கதவு ஓரமாக, ஜன்னல் ஓரமாக, எங்கே வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மோடு. அதுதான் வந்து மற்ற பேட்டுக்கும் இதுக்கும் ஹைலைட்டட் ஃபீச்சர் சொல்லணும் அப்படின்னா இதை சொல்லலாம். இங்கே பாருங்க,
இங்கே பாருங்க எவ்வளோ கொசு, எக்கச்சக்கம். இப்போ வந்து நார்மல் மோடில் தான் இருக்குது. ஏன்னா மற்ற பிராண்டில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட கொசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சாகாது. பாருங்க சுத்தமாக இல்லை, போயிடுச்சு, அவ்வளோதான். அப்படியே இந்த இடத்துல அந்த ரிமைன்ஸே இல்லை பாருங்கள், அந்த கொசுவோட தடமே இல்லை. ஏன்னா 5700 வோல்ட், செம்ம பவர்ஃபுல். இந்த பேட்டோட விலை வந்து 600 ரூபாய். இல்லை ப்ரோ இதுவே ஜாஸ்தி தான் அப்படின்றவங்களுக்கு கூப்பன் கோட் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 89 ரூபா ப்ரைஸ் ரிடக்ஷன் ஆகி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 500 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 500 ரூபாய்க்கு இது கண்டிப்பாக ஒர்த்து தான். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு யூடியூப் வந்து கொண்டு போய் சேர்க்கும். இந்த மாதிரி மஸ்கிட்டோ பேட் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.